இப்போ விஜய் வந்து நிறைய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பண்ணியிருக்காரு, பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சிருக்காரு. அவர் முதலமைச்சராக வர்றதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லா நடிகர்களும் நிறைய உதவி பண்ணவங்க நடிகரும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக விஜயகாந்த், எம்ஜிஆர், நிறைய நடிகருங்க நிறைய பண்ணாங்க. அவங்களுக்கு இது மாதிரி வரணும்னு ஆசை இல்லாமல் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணுற வேலையாக இதெல்லாம் இருக்குது. இப்போ கல்விக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லாம் உண்மைதான். எல்லாரும் கல்விக்கு முக்கியத்துவம், அரசாங்கமே எந்த அரசாங்கம் இருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் தருது. இப்போ விஜய் வந்து சினிமாவில் நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்காரு. சினிமா கதை எழுதுகிற கருத்து தான் எல்லாம். இதுக்கு முன்னே இருந்த தலைவர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கதாநாயகன் எப்படின்றத காட்டுறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, அதே சிகரெட்டு வெளியே போகிற பையன் பிடிக்கிறான். தண்ணி அடிக்கவே கூடாது சொல்ல சொல்லுங்கள், டம் அடிக்கவே கூடாது சொல்ல சொல்லுங்கள், ரவுடித்தனம் பண்ணவே கூடாது சொல்ல சொல்லுங்கள், கத்தி எடுத்து காட்டவே கூடாது சொல்ல சொல்லுங்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று வேணும், அதனால விஜய் வராருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மாற்று என்ன இருக்குது? மாற்று மக்கள் மனதில் தான் இருக்குது. 50 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, ஒன்றுமே மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே நடக்கலை. நன்மை இல்லை, என்ன இருக்குது? இதெல்லாம் என்ன பாருங்கள், எவ்வளோ நன்மை, எவ்வளோ பிரச்சனைங்க மாறி இருக்குது. நான் யார் பக்கம் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். எவ்வளோ இந்த நான் மாநகரம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அந்தந்த பொருளாதாரத்தில் அவங்கவுங்க செம்மையாக பண்ணாங்க. அது எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும். அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த பொருளாதாரத்தை வச்சு தான் பண்ணாங்க. ஒரு குடும்பம் எவ்வளோ பொருளாதாரங்கிறதோ அந்த பொருளாதாரத்தை வச்சு தான் குடும்பம் நடக்கும். அதுதான், வேறு எங்கேருந்தும் வாங்கி பண்ணிட முடியாது, இவர்கள் எடுத்து போடவும் முடியாது. விஜய் அதை விட ஒருபடி மேலே பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. எல்லாரும் கட்சி, இதை எத்தனை நடிகருங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க, எத்தனை நடிகருக்கு விட்டு ஓடி போயிருக்காங்க, எத்தனை நடிகர் நான் தான் சொல்கிறாங்க. இதையும் கவனிக்கணும், மக்கள் கவனிக்கணும். ஆனால் விஜய் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர் தானே? தகுதி உள்ளவர்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு சாரங்கமாக யார் பின்னாடியோ பினாமி மாதிரி இதெல்லாம் வெளியே வர்றது. விஜய்கிட்ட என்ன நீங்கள் குறையா பார்க்குறீங்க? புக்கு படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும், இந்திய பொருளாதாரம் படிக்கணும், உலக பொருளாதாரம் படிக்கணும், உலக அரசியல் பேசணும். நம்ம நாட்டிலே மட்டும் இருந்துட்டு எல்லாம் குண்டு செட்டில் குதிரை ஓட்டு இந்த பசங்களை ஏமாத்துறோம், அந்த பசங்களை ஏமாத்துறதா ஏற்றுக்க முடியாது. காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்பன்றாரு. அந்த நிலவைக்கு விஜய்க்கு எதுக்கு இப்படி ஜாயின் பண்ணி? அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவங்க யாராலுமே எவனாலுமே இருக்க முடியாது. இப்போ விஜய்க்கு வந்து இளைஞர்கள் இவ்வளோ பேர் பின்னாடி போகிறாங்க. இன்னொரு நடிகர் வந்தாலும் இளைஞர் அங்கே போவான். பொய்து வந்தால் அவனுக்கு பொறுப்பு இருக்குமான்னு தெரியாது. இப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகரை நம்பினாங்க, வாக்களித்தாங்க. யார் நம்பினாங்க? அது ஒரு குரூப்பாக இருந்தது. சரிப்பா எம்ஜிஆர் போடுவா, எம்ஜிஆர் நல்ல நடிகர், ஆஹா ஓஹோ காதல் மன்னன் அப்படி இப்படி எல்லாம் வந்தது போட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கு போடலாம்ல? அது மாதிரி இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான்.